45 வருஷமாக இதுவரையிலும் ஒரு 10,000 சிலைகளுக்கு மேலே நான் செஞ்சுருக்கிறேன். இங்கிலீஷில் மல்டி மிக்சிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. பழமை மாறாமல் புதிய முறையில் செய்கிறோம். அந்த சிற்ப வேலை ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இப்போ செய்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் வந்து இது செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற கடத்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக கோயில்களுக்கு தேவையான குதிரை வாகனம், புலி வாகனம், சிங்க வாகனம், அம்மன் சிலைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப நேர்த்தியாக சூப்பராக செஞ்சிட்ருக்காரு. அவர் நம்ம கூட இருக்கார். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். இந்த தொழில் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக செஞ்சிட்ருக்கீங்க? யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? 40 வருஷமாக நான் இந்த தொழிலை செய்கிறேங்க. இந்த தொழில் வந்து நான் சின்ன வயசில் ஒரு சாமியார் ஒருத்தர் மூலியமாக கற்றுக்கிட்டேங்க. அவர் தான் இந்த வாகன வேலையை இந்த பகுதியில் செஞ்சுட்டு இருந்தார். இந்த வாகன வேலைன்றது வந்து மரத்தூள், துணி, காகிதம், இரும்பு, போல்டு, நெட்டு எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடியது தான் வாகன வேலை. அது தூக்குறவங்களுக்கு குறைவான இடையிலையும் தூக்கி சிரமப்படாமல் வேகமாக ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிலையை அமைக்கிறோம். நாங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் ராமசாமின்னு ஒரு துறவி எனக்கு கற்றுக் கொடுத்தாருங்க. நான் சின்ன வயசுலேயே ஓவியத்தில் ரொம்ப ஆர்வம் இருந்து ஓவியங்கள் வரைகிறது, கோயில்களில் படங்கள் வரைகிறது, கோபுரங்களை வர்ணம் வைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். அப்படி இதை இன்க்ளூட் பண்ணி நான் இந்த சிலையை செஞ்சுட்டு வரேன். 45 வருஷமாக இதுவரையிலும் ஒரு 10,000 சிலைகளுக்கு மேலே நான் செஞ்சுருக்கிறேன். புதுசாக செய்கிறேன். பழைய சிலைகளை பழுது பார்க்குறது. இந்த சிலை சிற்ப வாகன வேலை வந்து 500 ஆண்டுகளாக இந்த சிலை செஞ்சுட்டு வராங்க. நம்ம கலைஞர்கள் வந்து இப்போ ரொம்ப குறைவாயிட்டாங்க. அதாவது திருப்பத்தூர், வளர்காடு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரொம்ப குறைவான 4 பேர் 5 பேராக தான் இருக்கிறோம் இப்போ இந்த சிலை சிற்ப வேலை செய்கிறவங்க. அந்த சிற்ப வேலை ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இப்போ செய்கிறாங்க. இது வந்து இங்கிலீஷில் மல்டி மிக்சிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. எல்லாம் மல்ட்டியாக நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி மல்ட்டியான ஒரு பொருளை வச்சு அதுக்கு டிசைனட் பண்ணுறது. அதுக்கு ஒவ்வொரு தமிழகத்தில் அந்த சிலைகளுக்கு ஒரு முறையான ஒரு வர்ண வேலை அமைப்பு இருக்குது. இந்தியன் ஆர்ட்ஸ்னால் இந்திய கலைகள்னால் அதில் சிகப்பு நிறமான முக அமைப்புகளை வைக்கிறது தான் இந்திய கலை. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிலைகளை அமைச்சிருக்கிறாங்க அந்த காலத்துலேருந்து. இப்போயும் நாம்ளும் அதே மாதிரி தான் செய்கிறோம். பழமை மாறாமல் புதிய முறையில் செய்கிறோம். இப்போ நீங்கள் எந்த மாதிரி சிலைகள்லாம் செய்கிறீங்க, அது கொஞ்சம் காட்டுறீங்களா? காட்டலாம் வாங்க, நான் காட்டுறேன். நான் செய்யக்கூடிய சிலைகள்லாம் வந்து மரத்தினாலேயும் கண்ணாடி, துணி, வர்ணங்களால் செஞ்சுக்கிறேன். பாருங்கள், இது ஒரு புதுசாக செஞ்சுட்டு இருக்கிற சிலை, புதுசாக செய்யக்கூடிய சிலை இது. இந்த சிலையை வந்து புதுசாக செஞ்சுருக்கிறேன். இது குதிரை வாகனம். இதெல்லாம் வந்து ஜுவல்ஸ் மாதிரியே கையிலே செய்கிறது, மிஷின் இல்லாமல். இதெல்லாம் கோல்டு கலரில் பண்ணியிருக்கிறோம். அந்த காலத்துலலாம் பெயிண்டிங் வந்து நம்ம செய்யணும். பெயிண்டிங் நல்ல பழைய மாடல் பெயிண்டிங்கே செய்யணும். இதில் வரைஞ்சிருக்கிற ஓவியங்கள்லாம் லைன் ட்ராயிங் ஒர்க்கு தான் செஞ்சுருக்கிறோம். இப்போ இது வந்து ஒரே மரத்தில் செய்கிறீங்களா? எந்த மரத்தில் செய்கிறீங்க? இதெல்லாம் எப்படி துண்டாக இருக்குது? இதெல்லாம் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க? இது மரம் வந்து தனித்தனி மரங்கள் தான். தலை, கழுத்து, கால், கை, உடம்பு இதெல்லாம் வந்து தனித்தனியாக தான் இருக்குது. அதை நாங்கள் சேர்த்து அது மாதிரி அவுட்டரில் செஞ்சு ஃபினிஷிங் பண்ணி ஆணி, ரிவிட்டு, போல்டு இது மாதிரி வச்சு டைட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிடுறோம். அதுக்கு மேலே அந்த சந்துங்களெல்லாம் வந்து மரத்தூள், கெமிக்கல், புளியாங்கொட்டை, பழைய கால முறையில் இருக்கிற புளியாங்கொட்டை பசையில் இதை ஒட்டி அதுக்கு மேலே துணி ஒட்டிடுறோம். ஜாயிண்ட்டுங்களுக்கெல்லாம் அதை நைஸ் பண்ணி செஞ்சு துணி ஒட்டினதுனால தான் இந்த பெயிண்டிங் வைக்கிறது. அப்புறம் ப்ரைமரு, வாட்டர் கலரு, இனாமல் பெயிண்ட்டு, அப்புறம் இனாமல் ஒர்க்கு தான் செய்கிறோம். அதுக்கு மேலே டிசைன் வரைகிறோம். எல்லாமே வந்து இதெல்லாம் தனித்தனி தான். எல்லா சிலைகளுமே தனித்தனியாக தான் இருக்குது. அதை நம்ம ஜாயின் பண்ணி இதை ஒட்டுறது தான் வேலை. இப்போ இங்கே 2 பேர் குட்டி குட்டியாக இருக்கிறாங்க. இவங்க யார்? இவங்க எதுக்காக அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து மாரியம்மன் சிலைக்கு மேலே வச்சுருக்கிறதுனால அதுக்கு சிப்பாய் வச்சு தமிழகத்தில் இது வச்சு பழக்கம் அந்த காலத்துலேருந்து. அதனால் சோல்ஜர், சிப்பாயின்னு சொல்லுவாங்க.
எல்லா மாரியம்மன் சிலைகளுக்கும் இருக்கும், சிங்க வாகனத்துக்கு இருக்கும், புலி வாகனத்துக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் அவங்க ஆர்டர் நம்ம கொடுக்குற மாதிரி. இதுக்கு முதுகு மேலே வந்து மரத்திலான சிலைகள் தான் வாகனங்கள் செஞ்சுருப்போம். இப்போ வந்து விக்கிரகம் ஊற்றின்னு வர்றதுனால 5 பஞ்சலோகத்தில் சிலை ஊற்றின்னு வந்து இது மேலே வைக்கிறதுனால குதிரை வாகனங்கள் மட்டும்தான் செய்கிறோம். இப்போ இந்த சிலைகள்லாம் செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? இப்போ வாடிக்கையாளர்களாக அப்பைக்கு இப்பைக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? வராங்களா இல்லை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து ஒரு சிலை ஆரம்பிக்கிறதுக்கு மரத்தை சூஸ் பண்ணி மரத்தை வேலை முடித்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து 3 மாதம் ஆகுதுங்க. வெயிலில் காயணும், ஒவ்வொரு பகுதியாக காய்ச்சிட்டு வரணும். இப்போ வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த காலத்தில் வந்து உடனே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நல்ல வாண்டட் இருக்குது. பழுது பார்க்குற வேலையே நிறைய இருக்கிறதுனால எல்லோரும் கேட்குறாங்க. ஊரில் விழாக்கள் பண்டிகை வரும்போது பழுதான சிலையை பார்க்கல அவங்களுக்கு சிரமமாக இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கேட்குறாங்க. உடனே கேட்குறதுனால இப்போ எல்லா பொருளும் மேனுவலில் டக்குன்னு கிடைக்கிற மாதிரி இதையும் கேட்குறாங்க. பொம்மை சீக்கிரம் கொடுன்னு. ஆனால் ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் வந்து இது செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். வர்த்தக ரீதியான பிரச்சனையில் காசு பணம் வாங்குறதுல எல்லாருமே கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த டைமு தான் ரொம்ப சிக்கலாக போயிடுது. அதுதான் ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த வேலையில். 30 நாள் இடத்துல 100 நாள் தேவைப்படுது. ஒரு குதிரை, ஒரு அம்மன் சிலை, ஒரு சிப்பாய் செய்கிறதுக்கு. அதுக்கு மரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ எல்லா முறையும் பழைய சிலைகள் பூராவும் எல்லாம் டேமேஜ் ஆகிடுது. ஆப்பு வச்சு மர ஆப்பு விழுந்துட்டு உடனே சிலை உடஞ்சிருது. அதனால் இப்போ எல்லாமே போல்டு நெட்டு கிளாம்புங்க இந்த மாதிரி டைப்பில் நாங்கள் நிறைய மாற்றி செய்கிறதுனால வேலை கூடுதலாகிடுது. முன்னெல்லாம் மரத்தில் குச்சி மாதிரி வச்சு ஆப்பு வச்சுருவாங்க. மர சிலை வெயிட் இல்லாதனால அதை பயன்படுத்தினாங்க. வேகமாக ஓடினாங்க, மலைகள் மேலே ஏறினாங்க, விவசாய நிலங்கள் எல்லாம் தூந்து ஓடினாங்க. இப்போ அப்படி ஓட முடியாது. கனமான சிலைகள் வந்து 5 பஞ்சலோக சிலைகள் இருக்கிறதுனால வெயிட் அதிகமாகிறதுனால சிலைகள் எல்லாம் உடஞ்சி கிராக் ஆகிடுது. அதனால் அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த சிலையை மாற்றி செஞ்சுக்கிறோம். எல்லாமே வந்து நெட்டு போல்டுங்க போட்டு டைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வெல்டிங் வச்சு கிளாம்புங்க வச்சு செஞ்சிடறோம். எல்லா ஊர்லேருந்து நிறைய வாண்டட் இருக்குது இந்த வேலையில். நிறைய ஊர்க்காரங்க மொத்தமாக ஒரு ஆள் செய்கிறது இல்லை, இது ஒரு ஊர்க்காரங்களே சேர்ந்து செய்யக்கூடிய வேலை. நீங்கள் முத பண்ணும்போது எந்த சிலை பண்ணீங்க? அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு? முதல்ல நான் ஒரு குதிரை வாகனமும் ஒரு அம்மன் சிலையும் ஒரு வெள்ளையம்மான்னு சொல்லி ஒரு வெள்ளை குதிரையும் வெள்ளை சிலையும் 2 சிலைகள் தான் முதல்ல நானாக கற்றுக்கின பின்னாடி நானாக செஞ்சது அதுதான். அதுக்கு பின்னாடி தொடர்ந்து எனக்கு வர்ண வேலை பெயிண்டிங்ஸ் நல்லா அழகாக பண்ணதுனால எனக்கு தொடர்ந்து ஆர்டர் வந்துகிட்டே இருந்துச்சுங்க. நான் ஏறத்தாழ ஒரு 10,000 சிலைகளுக்கு மேலே செஞ்சுருக்கிறேன். 10,000 சிலைகள் செஞ்சுக்கிறேன். 5,000 சிலைகளுக்கு மேலே பழுது பார்த்த சிலைகள், உடஞ்சி போன சிலைகளை பழுது பார்த்துக்கிறேன். ஒரு 3 விதமான டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கணும் இந்த கலையில். மரங்களை சூஸ் பண்ணுறது, 2வது உடல் அமைப்பு. அந்த உடல் அமைப்பு நம்ம சொந்தமாக செய்ய முடியாது. பழைய காலத்தில் இருக்கிற சிற்பக்கலை அடிப்படையாகவே இருக்கணும். குதிரை என்ன யாழி எப்படி இருக்கணும், சிங்கம் அதே ஸ்டைலில் நம்ம பண்ணி அந்த பழைய சிலைகள் மாடலை வச்சு தான் நம்ம செய்ய முடியும். அதுக்கு தான் அந்த டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். அப்புறமேலே அந்த துணி ஒட்டி அது மேலே வெடிக்காமல் உப்பாமல் இருக்கிற மாதிரி ஒரு டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பெயிண்டிங்ஸ், ஆர்ட் வரைகிறது. இந்த காலத்தில் எவ்வளோ லேட்டஸ்ட்டு ஓவியங்கள் இருந்தாலும் பழைய காலத்தில் இருக்கிற வர்ணப்பூச்சி வேலைகள் மட்டும் மாதிரி அதில் வந்து லைன் ட்ராயிங் ஒர்க்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அது வந்து அந்த படிக்காத ஒரு ஜனங்களுக்கு கண் பிடிக்கிற மாதிரி ஒரு ரசனை. அதனால் இந்த கலை வந்து நல்ல அழகாக இருக்கிறவங்ககிட்ட தான் வந்து இந்த ஆர்டர் கொடுக்குறாங்க. ஒரு கார்பெண்டருக்கு வந்து இப்போ 700-800 ரூபா கூலி. என் மாதிரி சிலை செய்கிறவனுக்கு கூலி கணக்கு பார்த்துலாம் வேலை செய்ய முடியாது. மொத்தமாக பேசிக்கின்னு வேலை செய்யலாம். எல்லாத்தையும் நம்ம லேட்டஸ்ட்டாகவே பண்ணணும். ஒவ்வொரு வேலையும் செஞ்சோம்னா நமக்கு நிறைய ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்கும். இது நல்ல வரவேற்பு இருக்குது. தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. தருமபுரி கிருஷ்ணகிரிக்குள்ள இருக்கிறவங்க 5 பேராக 6 பேராக தான் இருக்கிறோம். அதில் லேட்டஸ்ட்டாக செய்கிற ஆள் இன்றைக்கும் நான் ஒரு ஆள் தான் லேட்டஸ்ட்டாக செய்கிறேன். மாற்றி இன்றைக்கி இருக்கிற பெயிண்ட்டு, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அதுக்கு தகுந்த மாதிரி பழைய மாடல் சிலைகள் செய்கிறேன். பழைய ஓவியங்களெல்லாம் ரீகாப் பண்ணுறோம். அதை ஃபோட்டோகிராஃபி பண்ணி அதுலேருந்து நம்ம சிலைகள்லாம் பிரித்து எடுத்து சிற்பங்கள் செய்கிறோம். இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. தமிழ்நாடு முழுக்க நல்ல வரவேற்பு இருக்குது. மற்றபடி அரசாங்கம் இதுக்கு கொஞ்சம் முன்னுதவி செஞ்சால் எங்கள் மாதிரி கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும். காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து இந்த டெக்னிக்கல் ஆர்ட்டு பற்றிக்குது. இந்த மாதிரி சிற்பக்கலை வளர்க்குறதுக்கான இது வந்து மகாபலிபுரத்தில் தான் இருக்குது. அங்கே தான் அந்த கல்லூரி இருக்குது. அதில் சேர்ந்து கலைஞர்கள் படிக்கலாம்.